அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த ஆய்வு திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியில் உள்ள விஷயங்களையும் வள்ளலார் நமக்காக எழுதியுள்ள பாடல்களையும் அதில் உள்ள குறிப்புகளையும் கருத்துக்களையும் ரகசியங்களையும் கண்டு வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கெல்லாம் என்னென்ன அறிவுரைகளையும் தகவல்களையும் விஷயங்களையும் கூறியுள்ளார் என்பதை ஆய்வு செய்து நாமும் அவர் போல் எப்படி மரணத்தை வெல்வது என்பதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிய திருள்ளே தளம். ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். வணக்கம் ஐயா. தலைவர் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்ப கடந்த தொடர்களில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னாக்கா, இந்த ஞானசரியை பாடல்களை, ஏன்னா வள்ளலாரே அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, சித்தி உலக வழிபாட்டு விதியில அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கோம். போன தொடர்ல 19வது பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 20வது பாடல். இன்ட்ரோடக்ஷன் கொண்டு கொடுங்க, நேரா பாடலுக்கு போயிடலாம். இல்லை தமிழ் ஏன்னு கேட்டா, அது இதை வச்சுதான் தமிழ சங்கம் எல்லா வழங்க வச்சிருக்காங்க. வள்ளலார் அவர் வாழ்க்கையை சரியா ஆராய்ச்சி பண்ணாம படிக்காம இருக்கிறாங்க. அற்பமா படிக்கிறது இல்லை. வள்ளலார் சென்னையில் இருந்தாரு, 30 வயசு சென்னையில் இருந்தாரு. கோயில் பண்ணதோட வழக்கு செய்யல. 30 வயசுக்கு அப்புறம் கருவி வந்தாரு. இப்போ வடக்கு போனாரு. வள்ளூர்ல தனுச்சாலை ஆரம்பிச்சாரு. தனுச்சாலையில என்ன பண்ணாரு, ஆண்டவன் சன்னிதானத்தை நடக்கணும்னு சொல்லி ஆண்டவனுக்காக என்ன பண்ணாரு, அந்த உருவத்தை கற்பனை பண்ணாம ஒரு துண்டு போட்டாரு, 2 தராணி போட்டாரு ஆண்டவனுக்காக. மாசம் வழக்கு பக்கத்துல வழக்கு வச்சாரு. விலைக்கு வழிபாடு சொன்னா திண்டு மேல சொல்லணும். ஆண்டவன் திண்டு உருவத்தை வைக்காம ஒரு திண்டு காலியா போட்டாரு, பக்கத்துல வழக்கு வச்சாரு. ஐயா ஒளி வைப்ப செய்ய சொல்லலை. ஞானசபையிலையும் ஐயா ஜோதி காட்டல. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு தெரியும், இந்த பொட்டி வச்சு ஒரு பொட்டி தான் தீபாவளி ஒன்று சுற்றி வந்தார். அங்கேயும் ஒளி வைப்ப செய்யலை. ஐயா ஒளி செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனா எவனோ தெரிஞ்சா எதுனா தெரியல, தலைமெல்லாம் இதுல எவன் தெரியல, பேர் தெரிய அவன் செய்யலாம். இந்த தீபத்தை வச்சு கொஞ்ச காலம்னா அது கொஞ்சம் போயிடுச்சு. முண்டில பாவிச்சுதான் இருக்காரு. முண்டில அதுவும் இல்லை. ஞானத்தை பாட்டு சொல்லிட்டு பார்த்தாரு. ஞானத்தை பாட்டு நான் பார்க்குறேன். ஏன் பார்க்கறேன்னா, அதை கண்டபடி தெய்வானை செய்யணும் ஐயா சொன்னாலும் ஜெயித்தோம். என்ன கட்ட பார்த்தா அண்ணா இருப்பாங்க 20 பார்த்த பாடல உள்ள கூட ஒளி வழிபாடு, விளக்கு, தீபம் வார்த்தையே இல்லை. அதனால இப்ப இன்னும் 10 பாடு அதிகம் பார்த்துருவோம். பார்த்துட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதால என்ன பண்ற வேலையை. அதாவது ஞான சேவை சொன்னதுனால அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. வெளியே உள்ளதான் பார்த்து இருக்காரு, வெளியில இல்லை, புறத்துல இல்லை, அவன் உள்ளதான் பார்த்து சொன்ன ஒளிய மக்கள் புரிய வைக்கிறதாதான் வேலை செய்யறோம். அதாவது 20 பாட்டு பார்ப்போம். ஒரு பாடல மக்கள் பார்த்து புரிஞ்சிட்டோம். Yeah. 20வது பாடல். குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மீன், இங்கே வம்மின் கோணும் மன குரங்காலே நாணுகின்ற உலகீர், வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதீர், சிவமொன்றே பொருள் எனக் கண்டறிமின், செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின், சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. பாருங்க, நல்லா கவனிங்க. நான் பொறுமையா சொல்றேன். ஐயா நம்மகிட்ட பேசுறாரு, பாட்டு நம்மகிட்ட பேசுறாரு.
என்ன சொல்றாரு? குறித்துரைக்கின்றேன் திணைக்கேண்மின் இங்கே வம்மின் போனும் மனக்குரங்காலே நாணுகின்ற உரையீர் வெறித்தொம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். அல்லது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே ஆற்றில் பூதாதீர் ஒன்றே புரஜன கண்டேமின் செறித்திடு சிலத்தை தெரிந்து திருத்திருமின் சலாம் இத்தனமே சத்தியம் சேர்ந்துடும். இதான் பாட்டு. இது 20ஆம் பாட்டு. இது 19வது 20ஆம் பாட்டு. இதோட பாருங்க. குறித்துரைக்கின்றேன் என்ன அர்த்தம்? குறித்துன்னா உங்களுக்கு தாயா சொல்றேன், உங்களை குறித்தான் சொல்றேன் நானு. உங்களை குறித்து தான் சொல்றேன். ஆமா, யாருக்கும் சொல்லல, உங்களை தான் சொல்றேன். இதை கேள்வி, இது கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்கிற பாருங்க. இது ஆடை பந்த பாட்டு. அதை கூட நான் சொல்றாரு, வாழி என் தாய் என் வார்த்தைகள் ஏங்கன்னா மனம் நான் பெற்றாரு. என் வார்த்தைகள்னா ஏன்னா மனவெல்லாம் அவள் நான் பெற்றுக் கொண்டேன். இல்லைங்க. வாழி என்று என் வார்த்தைகள் ஏன் கேட்கணும்? என்றும் மரணமில்லாமல் நான் பெற்றுக்கொண்டேன். அதனால கேட்டேன் நீ அறையலாம். அதனால கேட்கல என் வார்த்தைகள் சொல்ல. அதே மாதிரி இந்த பாட்டு என்ன பண்றா இருப்ப, குறித்துரைக்கின்றேன் உங்களை குறித்தான் சொல்றேன், உங்களுக்கு அதான் சொல்றேன், இதுல கேளுங்க. இங்க வந்து நீங்க வாங்க. கோணம் மனத்தை நான் கோணம்னா மனசுல பாருங்க, நேர்மையான போன மனசுலாம் கோணம் நேரடியா போகுது, கோணலாத போகும், நேரடியா போகுது. உதாரணம் சொல்லுங்க. நேர் வழி போகாதுன்னா எப்படி? பெரியவங்கப்பா, பெரிய வராங்க, சரி, பெரிய வரா போய் நமஸ்காரம் வணக்கம் சொன்னா அவன் நான் என்ன பண்ணுவேன்? அவன் மனுஷன், அவன்கிட்ட வணக்கம் மட்டும்தானே. அவனு மனுஷன் தானே, அவனை வணங்குறதுக்கு நானே. ஆமா, மனம் போனத்தனம் போகும், போனே போகும், நேரம் போகுது. பெரிய சொல்றாங்களே செய்வோம், வராது, இருக்காது. அதான் கோணம் மனக்குறங்காலே. ஐயா இல்லைங்க. குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின். இங்கே வம்மின்னு எங்க கூப்பிடுறாரு? எங்கன்னா அவர் சொல்றாரு, நீ கூப்பிடு சார், நான் சொல்றேன் வாங்காங்கிறாரு, அவர்கிட்ட கூப்பிடுறாரு. அதான் அவர்கிட்ட கூப்பிடுறாருனாக்கா சன்மார்க்கு வர சொல்றாரு அப்படின்னு அர்த்தமா? இல்ல என்ன கதை? சன்மார்ல சன்மார் நேரா பேசுறாரு அவரு. நான் உங்களதான் சொல்றேன் வாங்கடா, நான் தங்கிட்ட கூப்பிடுறாரு. அவர்கிட்ட வர சொல்றாரா? ஓகே. கோணு மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். வெக்கப்படுங்கிறாரு. இந்த வரது வெக்கப்படுறீங்க. வெக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? வெக்கம் தெரியாதா? கூச்சம். ஏன் வெக்கப்படுறாங்க? வரணும்னு தானே விரும்புறோம் நம்மளாம். நம்மள இல்லையா? பொதுமக்கள் சொல்றதால இது பொதுமக்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி இல்ல, பொதுமக்கள் சொல்றாரு. அவன்லாம் கோணம் மேல போறாங்க, நேர்மையா இல்லையா? அந்த மனம் வந்துயா இவங்க ஏத்துக்க மாட்டேங்குது. ஆமா, கூடுறல ஏன் போகணும்? பெரிய ஆளா? அந்த ஆளு யாரு? அவருக்கு என்ன தெரியும்? நம்மள எதுக்கு போற அந்த ஆளு? அது மாதிரி இல்ல பணம் கேட்பாங்க, போனாரா போய் சொல்லுவானா, உண்மை சொல்லுவானா, போய் சொல்லுவானா, எதுக்கா போகணும்? இவ்வளவு நினைக்கிற மனசு சைவம் சாப்பிட சொல்லுவானுங்க, அதுக்கு நமக்கு தேவையா? இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு தெரியும். ஐயா சொல்றாரு, கோண மனசு வெக்கப்படையில வர்றதுக்கு வாங்க, வெறுத்து அம்மாள் வருவேன். வெறுத்தாலும் நீயே ஓட்டச்சிட்டா மட்டும் ஒண்ணும் கிடையாதுடா, நீயே பாப்பாரு. வெறித்தனக வெறுத்த ஒண்ணும் இல்ல அர்த்தம், உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்ல. வெறும்பைய நீ வெறும்பைய. அதாவது இந்த நாள் கூப்பிடுறாரு, நம்மள கேட்பாரோ? நம்ம கிட்ட உள்ள காசை புடிக்கிட்டு அனுப்பி விட்டுருவான் இந்த ஆளு அப்படின்னு பயப்படுறாங்க. நீயே ஓட்டடா, உனக்கே ஒண்ணும் கிடையாது, கூட்ட உன்னால என்ன பிரயோஜனம்? ஒரு பையனை வேணாம் போ. அப்ப அடுத்து அப்போ ஒண்ணும் வேணாம் சொன்னா அப்போ போய் சொல்லுவானோ, போய் சொல்லுவாங்க. உண்மைடா, மெய்யுரையை பொய்யுரை நினைக்காத.
நான் உண்மை சொல்ல பொய்யை நினைக்காத ம். அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன் கவனிக்கன்னு சொல்லிட்டு, பொறித்த மதம் வேணாம் பொய் பொய்யே. பொறித்தான எழுதி வச்சது. பொறிக்கப்பட்டது. எழுதி வச்ச நம்ம சமயம் மதம் அதெல்லாம் பொய் பொய்யே. பொய்டா, அதெல்லாம் பொய்டா. ம். நான் போய் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். எழுதி வச்ச சமயம் அதெல்லாம் பொய். அதுல போய் நுழைஞ்சிடாத, அது நுழையாத. சிவன் தாண்டா பொருள் ம். தெரிஞ்சுக்கோ. சிவன் தான் பொருள் தெரிஞ்சுக்கோ. சரி. அப்புறம் அழகா வருது பாரு, உணர்ந்து உணர்ந்து வருதுல்ல அந்த சிச்சவன் இடம். கரணங்கள்லாம் செரித்திடுன்னா என்னய்யா செரித்திடு? சரி சரி சரி. அப்ப கரணங்கள்லாம் தெரிந்தோட ஒன்னா சேர்ந்து ஓ, சரியாத கரணங்கள்லாம் செறிந்தடக்கல் வேண்டும். ஓகே. அந்த சிச்சவன் இடத்தை தெரிஞ்சு முதல்ல தெரிஞ்சுக்கோடா. யார்கிட்ட ஒரு குருகிட்ட போய் தெரிஞ்சுக்கோ. ஓகே. தெரிஞ்சு துதி பண்ணுங்க, வாழ்த்துங்கடா. சித்தியெல்லாம் இப்பயே வந்து சேர்ந்துடும், சத்தியமா வந்துடும் உனக்கு அப்படிங்கிற. பாருங்க என்ன பாருங்க, விளக்க கும்பிடும் சொல்லல. என்ன சொல்ல பாருங்க, உங்களை தாண்டா சொல்றேன், கேளுங்க, செரித்திடு. இங்க வாங்க. போன மாதம் வச்சு வெக்கப்பட்டு போகாதீங்க. ஏன்னா கேட்பேன்னு பயப்படாதீங்க. உங்களால ஒரு பையனும் வேணாம். நான் போய் சொல்லன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்ல தெரியுமா, எழுதி வச்சான ஏட்டுல மதம் சமயம் எல்லாம் பொய் 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 பொய்யே. அதுல பூந்துடாதீங்க, அதுல போய் பூந்துடாதீங்க. சிவம் ஒண்ணுதான்டா அடைய வேண்டிய பொருள் தெரிஞ்சுக்கோ. அது வழி என்னன்னா, செரித்திரு சிச்சவன் இடத்தை. அது தெரிஞ்சு, அதாவது யார் எப்படி தெரிஞ்சணும், ஒரு குரு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை வாழ்த்துங்களா திருப்தி பண்ணுங்க. எல்லா ஆஜத்தையும் என்னையே வந்து சேர்ந்துருமே, சத்தியமா வந்துருமே அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றாரு. அப்போ ஒளி வழிபாடு செய்யும் சொல்லல, விலகச்சுக்கு முடியும் சொல்லல, பெண்ணாண்டு வருவான்னு சொல்லல. சொன்னதெல்லாம் என்னன்னா, கூட தெரிஞ்சுட்டு குடும்பத்தை நடாத்த தெரிஞ்சு தகர்த்திக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. புரியுதா? சொல்லிருக்காரு ஐயா. இங்க பாருங்க, பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே வம்மின் அப்படின்னாக்கா சன்மார்க்கம் சொல்றாரோ? ஆமா, நீங்க நீங்கிட்ட வாங்க கூடாது. அதான் சன்மார்க்கையா அவருக்கு சன்மார்க்கம் தான் சன்மார்க்கம் தான் அது. சரி. சிவம் ஒன்றே பொருள், அதுக்கான அர்த்தம் சொல்லிங்க. சிவம் ஒன்றே பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவம்னா இறைவன் வச்சுக்கோங்க. சரி. நிறைய பொருள் சிவம் தாண்டா. சிவம் வந்து அப்ப அருள் இல்லையா? அருள் அந்த உலகம் போச்சு. அதான் சித்தாமத்து வருது. இது வந்து பொதுமொழி சொன்னது. இறைவன் தான் பொருள். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்யா? நம்ம பெற வேண்டிய பொருள் வந்து இறைவன், தேட வேண்டிய பொருள் வந்து உலகத்துல இறைவன் தானா, இல்ல காசு பணம்? அப்படி அப்படி இல்ல. அதெல்லாம் காசு வேணான்ட்டாரு. ஆஹ் அதெல்லாம் சொல்லிதான் தெரிச்சு சிச்சவன் சொல்றாருல. சிச்ச புழுமதி நடந்தாரு தெரியும் சொல்றாரு. அது தெரிஞ்சோ அப்படி தூக்கி சொல்றாருல்ல. காசெல்லாம் சொல்லாரு, காசு சொல்லுவாரு அவரு. காசெல்லாம் சொல்றாரு இல்லையா? இந்த காசு பணம்ன்றதுதான் இப்பதான் பொருள் நினைச்சிட்டு இருக்காங்க. உலகத்துல நம்ம தேட வேண்டியது வந்து காசு பணம் இல்ல, சிவம் தான் நம்ம தேடணும் அப்படின்னு. அதான் பொருள் சொல்றாரு. இறைநிலையை அடையணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஆமா ஆமா, அதேதான். புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிவீன். தெரிந்து தெரிந்த அர்த்தம். முதல்ல தெரிஞ்சுக்கோ, குருகிட்ட போய் தெரிஞ்சுக்கோ. சரி. தெரிஞ்சு அப்புறம் பழக்கப்படுத்தி தெரிவேன். நான் சித்தியெல்லாம் இந்தமே சத்தியமா வந்துடுமா உனக்கு, சத்தியம் வந்துடுமே அப்படிங்கிற. சித்தி எல்லாம் இத்தனையுமே சத்தியம் சேர்ந்திடமே அப்படின்னாக்கா, இது வந்து உலக மக்கள் தான் சொல்றாரு. அவங்களுக்கும் சித்தி கிடைச்சிடும், அவங்களுக்கும் சாத்தியம் உண்டு அப்படின்றாரா? யாரா இருந்தாலும். ஆமா, யாரா இருந்தா தெரிஞ்சு சொல்றாரு. தெரிஞ்சு சுதிக்க பண்ணவா அப்படிங்கிறாரு. தெரிந்து துதித்திடுமீன்னாக்கா சும்மா வாழ்த்துறதா இல்ல தவம் செய்யறதா? ஒரு குருட்ட போய் நல்லா தெரிஞ்சுக்கணும், புறமதி தெரிஞ்சு தரணும். தரது துதிக்கணும். துதிக்குன்னா என்ன அர்த்தம்? பழக்கப்படுத்துறது, பயிற்சி பண்றது.
பயிற்சி பண்ணணுனாக்கா தவம் செய்யணுமோ? தான் பயிற்சி. ஏன் இந்த 20வது பாட்டோட 21வது பாட்டு சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரே செட்டு இது. அப்படியா? பார்த்துரும். எல்லாம் வச்சு அதுதான் வரும். இல்ல, சேர்ந்திடுமே இத்தனமே சத்தியம் சேர்ந்திடுமே. அந்த இது அப்படிதான் ஒரே வார்த்தை வரும் சார். ஆஹ் அந்த இது இப்படிதான் ஆரம்பிக்கும். ஐயா, இந்த சிவம் ஒன்றே பொருள் அப்படின்றது வேற எதுவும் பாட்டு இருக்கா? இருக்கே. சொல்லுங்க. கருணை செய்யப்பட்ட அறிவன். சரியா? கருணையும் சேமே பொருள். 6ஆம் திருமுறையா? ம். ம். கருணை செய்யப்பொருள் காட்சியும் பெருக. கேமரா தொடங்க. ஏன் போச்சு? ஏன் போத்தானா? தெரியல. தமிழ் தான் எனக்கு. ம். கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக. கருணையும் சிவமே பொருள். கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக. மற்றெல்லாம் மருள் நெறி. மற்ற இந்த ஒரு வரிதான் இந்த நெறி. மற்ற மருள் நெறி. என்னை அறிவித்தோடனே அது பெற்றிருக்கின்றேன். அதான் சொன்னா அப்படி. இருநெறி மாயை வினைகளால் கலக்க வைத்தது. நம்ம அப்படிதான் இருக்கு. உலையெல்லாம் இருள் நெறி. அது வந்து மாயை. நம்ம இதெல்லாம் வேணா இந்த மனம் கலங்குது. நான் என்ன செய்வேயா? தெரியல, உண்மையான நிலை இல்லாம கலங்குறேன். இருந்தாலும் நான் சின்னேறி போனதில்லை. ஏங்க, கருணையும் சிவமே பொருள் என காணும். இந்த கருணையும்னா என்ன? இவர் காட்டுற கருணையா இல்ல கடவுள் அவர்கிட்ட காட்டுற கருணையா? கடவுளோட கருணையும் கடவுளையும் பெறுவதுதான் பொருளா? அப்படியா? அவருடைய கருணையை பெறுவது, அவரையே பெறுவது, கடவுள் நிலை எறிந்து அம்மையமாதல் அப்படின்றாங்களா? முதல்ல வந்து கருணை கிடைக்கணும். கடவுளோட கருணை நமக்கு வந்து கிடைக்கணும். சரியா? அப்படியா? கருணை கிடைச்சிட்டு அப்புறம் கடவுளே வந்து நம்ம கிட்ட வந்துருவாரு. அப்படியா? அப்ப உலகத்துல நம்ம வந்து இது அதுன்னு தேடிட்டு இருக்கிறோம். இங்க மண்ணு பொண்ணுன்னு தேடிட்டு இருக்கிறோம். ஆனா பார்க்க போனாக்கா கடவுளோட கருணையும் சிவமும் தான் வாங்கணும், பெறணும். அததான் தேடணும். அதை விட்டு உலகில் மண்ணு பொண்ணு ஊடு வாசல் பொண்டாட்டி புள்ளதான் தேடுறோம். பெருக என காணும் காட்சியும் பெருக அப்படின்னு. காணும் காட்சியும் அப்ப கருணையும் கடவுளோட கருணையும் கடவுளையும் பெறணும்ன்ற தவம் இருக்கிறதா? மற்றெல்லாம் மருள் நெறி என நீ மற்றெல்லாம்னாக்க மற்றெல்லாம் எதை பத்தி குறிக்கிறாரியா? இந்த சமயத்துல சொர்க்கம் நரகம் போனோம் அப்படின்றாங்களே. இதெல்லாம் மருள் இல்லாத இருக்க சொல்லுது. இல்லாத ஒண்ணு சொல்லுது. ஓ, சாமி ஆடுற வந்து மழையத்தான் வந்துட்டா சாமி ஆடுவாங்க. அங்கெல்லாம் வந்துட்டா அருள் வாக்கு சொல்றேன் அப்படின்னு வைங்க. ஆட விட்டுடா நாளைக்கு போயிடுதா ஆட விட்டுறா அப்படின்னு ஆடு அங்காளமா சொல்லுவா. ஆட்ட விட்டுவான் பாப்பேன். இதெல்லாம் அம்பளம் வருவாடா எங்க இருக்க வர்றதுக்கு? நம்ம சாமியா கிடையாது. அது வந்து இவன் மேல வருதான். இவன் வந்து ஆடுதான் போயிருந்தான். ஜனங்களுக்கு முட்டாதெல்லாம் சார் மருள். அதான் மருள்னு பேர் வச்சாது. மருள் இல்லாத இருக்கிறது மருள். அதான் ஒரு கட்டையை பார்த்து. ஐயா, எனக்கு ஒரு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 8 வயசு இருக்கும்போது எங்க அப்பா வந்து வீட்டுல எங்க அப்பாவுக்கு சாமி வரும். அவ ஒரு நாள் என்ன செஞ்சேன், எங்க வீட்டுல ஒரு சங்கிலி இருந்துச்சு. எனக்கு சாமினா எனக்கு என்ன தெரியும்னாக்கா எல்லா பவரும் உள்ளதுதான் சாமி. சரியா?
அப்ப அது சீன சாமி அப்படின்னாங்க. சரி, ஆ, நான் என்ன செஞ்சேன், ஒரு சங்கிலி எடுத்து கொடுத்து, இந்த சங்கிலிய அத்துரு. ஏன்னா ஒரு சங்கிலிய, இரும்பு சங்கிலிய அறுக்க முடியாத ஒரு சாமி எத சாமி? ஆ, அறுக்க முடியுமான்னு கேட்டேன். ஆ. உடனே அவரு சொன்னாரு, அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அப்ப அந்த சாமிக்கு சக்தி இல்ல. எப்படி அந்த சங்கிலியே ஒரு சாமியால அறுக்க முடியாதுன்னா என்ன கதை? சாமியே உன் உடம்புக்குள்ள கூறுதுனாக்கா, அந்த சங்கிலிய உன்னால அறுக்க முடியாதா? அப்புறம் நீ ஏன் தண்ணி அடிக்கிற? அப்படி. சாமி உன்ன தண்ணி அடிக்க சொல்லிச்சா? பரவாயில்ல. நீ அடிவாள அடி வாங்கல, சிரிச்சிட்டு தெரியாத மாதிரி இருந்துட்டாங்க. பரவாயில்லையே. வாங்கியிருக்கணும் பார்க்க போனாக்கா, ஆனா கொஞ்சம் அறிவா கேள்வி கேட்டதுல தப்பிச்சுட்டு போல இருக்கு. இல்ல, அதான் எனக்கு என்னன்னாக்கா, சாமினாக்கா எல்லாம் செய்ய முடியும் தானே ஆமா சாமி? ஆமா ஆமா ஆமா. அப்ப ஒரு அந்த இரும்பு சங்கிலியே உன்னால அறுக்க முடியல, நீ என்ன சாமி? சாமியா இருந்தா தானே இருக்கும். ஆ? ஆசாமி சாமியா தான் இருந்தா இருக்கும். சாமியாது சாமி இல்ல, சும்மா நடிப்பு. அடிப்பட்டு இல்லைங்க. ம், தலை கிளான்ஸ் உள்ள தலையில சரி. சில பேர் வந்து இந்த உருக்கம் ஜாஸ்தி ஆயிரும், டென்ஷன். அப்படி யாருமே அந்த கிளான்ஸ் திறந்ததுனாக்கா மூளை தலைக்கு சாமி மாதிரியே நினச்சிக்குவான். ஆ, அவனுக்கே ஒரு உணர்ச்சி வந்துடுது. ஆமா. இந்த அரண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னுவாங்களையா, அந்த மாதிரிதான் போல இருக்கு. ஆமா அதேதான். எவன் ஒருக்கன் பயப்படுறானோ அவனுக்கு கண்ணுக்கு மட்டும் தான் பேயெல்லாம் தெரியுது. ஆமா பயமா தெரியல. அப்படியே சாமி பிள்ளைங்க பாருங்க, அப்படியே அதே பார்த்துட்டு இருப்பான். மூணு அடிதான் பாருங்க, சைடில் சார் அடிக்கலாம் இல்லையா, ஆ, சவுண்ட் அப்படியே உத்தி கவனிப்பான். மூளை வந்து ஒரு மாதிரி ஆயிடும். கிளான்ஸ் திறந்து அது அப்படியே அவனாக மாறிடும். ம், மாட்டா பரமேஸ்வரி வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்வான். உடனே குடிச்சு உடனே அம்பாலே வந்துட்டாளே விட்டு, என்ன ஊர்ல மழை பெய்யுமா அப்படின்வான். ம். பெய்யும் அது. சாப்பிட கேட்டா கேள்வி சொல்லுவான். குறி அவன் சொல்லுவான். கேட்டு ஐயா, இது அந்த உரி அடிக்கிறது தான் இருக்கட்டும். சாதாரண பப் இருக்குல்ல, டிஸ்கோ இருக்குல்ல, அங்க போனாக்கா பாட்டை போட்டாலே அவன் ஆட ஆரம்பிச்சிடுறான். ஆமா ரைட், ஆமா கரெக்ட். சினிமா பாட்டுக்கே ஆட ஆரம்பிச்சிடுறான். அந்த உரி அடிக்கிறதுன்னு எவ்வளவு பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும் கேட்க. ஆ. அடிக்கிற அடியில அந்த சத்தத்துல ஆடுவாங்க. ம். சரி, இதுன இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் எந்தாய் அப்படின்னு என்ன சொல்றாரு? இருள் இருள் அறி உலகியல். ஆஹ், மாய வந்து ஆசை ஆஹ், வேணா, நம்ம சேர படுறது வேணா, ஆஹ், ஆஹ். எல்லாத்தையும் மனது கலங்குது. நான் கலையை போயிட்டேன், கலங்குதா? நான் கலையை போயிடுவேன், கலை போயிட்டேன், ஆஹ், என்ன செய்வேன் தாய். ம், திருநிலை உண்மையான நிலை தெரியாம காங்கறேன். ஆஹ். இப்ப இருந்தா கூட சின்ன போலேப்பா. சின்ன நெறின்னு சின்ன என்னய்யா சொல்ல வர்றாரு? மாம்சா வருது, பீடி பிடிக்குது, சீரை பிடிக்கிறது, ஏமாத்துறது, போயிட்டு வர்றது. ஓ, இந்த சாமி ஆடுறது, இந்த சிறு தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி எல்லாமே. அதான் போந்து நான் போலப்பா அப்படின்னு. இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது. கலக்கம் என்ன வந்திருக்கியா கலக்கம்? மனசு கலந்ததில்ல, சின்ன திரும்பி கலந்ததில்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கலக்கம், தெளிவில்லை. ம். ஓகே. இதானா ஒரு பாட்டு தானா? வேற எதுவும் பாட்டு இருக்கா? சிவம். இன்னொரு பாருமே. ம். உங்களுக்கு டைம் நீதான் பாவம் புரியலாம். இல்ல இல்ல இல்ல, வேற எதுவும் பாட்டு இருக்கான்னு கேக்குறேன். சிவமே பொருள். சிவமே பொருள் என்று. ம். ஏற்றி சேர்த்து ஏற்றி ஆஹ், இருக்க. ஜோதி 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 எடுங்க. ஜோதி 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 டேய், டேய், டேய். சிவமே பொருள் என்று தேற்றி இந்த சிவனை கேரம் சேரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாடியர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி 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 சொல்லும் தந்தங்களாரும் ஒரு சொல்லாலே அவன்ற சொல்லாலே வீரும் சொல்லும் கொடுத்து அது பாடியர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி 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 என்பால் வருபவர்க்கின்றேன் ஈகின்றேன் 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 என்றேன் என்பால் இருந்தது பாடியர்
கம்பாலத்தை திருநடை ஜோதி 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 பாருங்க. சிவமே பொருள் என்று தேற்றி சிவந்தான் பொருள். அந்த பொருள் சிவந்தான். சிவந்தானா பொருள் சொல்லி தேற்றினா உணர வச்சு நம்ப வச்சு புரிய வச்சு என்னை சிவவெளிக்கு சிவவெளினா சிவவெளி எங்க இருக்கு? சிவவெளிங்கிறதுனா மௌனம். அங்க உரைமனம் கடந்த ஒரு வெளி உயிர்வெளி சிவவெளி உணர்களை வெளி அப்படின்னு வருமா? அதான். ஆமா. சிவவெளிக்கு சிகரம்னா மலை. அந்த மலையில ஏத்தி நீயே சிவமாக்கிச்சேன். நீயே சிவமாக்கிச்சு. நான் சிவமாயிட்டேன். எது படிச்சது வேலைய? சிற்றம்பலத்தை அமர்ந்தவன் என்ன சிவவெளிக்கு ஏற்றி என்னைய சிவமாக்கி கொண்டு பாரியல். அதான் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இது ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. என்னது அது? பெருஞ்சோதி பொன்னோதி உள்ளோடி. இதுக்கு அனுபவமாலை 54வது பாட்டுக்கு போகணுமா? வெரி குட். தர வேண்டிய சும்மா பாப்போமா? அத பாப்போம். மக்களுக்கு போகமில்ல பார்த்தா. ஏன் ஜோதி அவர் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படின்னு சொல்றது என்னதுக்குனாக்கா 3 ஜோதி இருக்கு இல்லைங்க. அந்த பாட்டை பார்ப்போம். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இங்க என்ன சொல்றாரு? சிவமாக்கி கொண்டது பாரு திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதின்றது இப்ப இந்த திருநட ஜோதி என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இந்த பாட்டை பார்ப்போம். சொல்லுங்க. இந்த ஜோதியுள் ஜோதியின் விளக்கம் இந்த பாட்டு தான் இருக்கு. ஆமா. இது என்னன்னா தவம் பண்ணாரு. அது ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்ப மனம் இல்லை. தவம் மனம் இருக்காது இல்ல. சரி. தவம் பண்ணாரு. அனுபவம் கிடைச்சது. சரி. தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுபவத்தை அப்படியே ஆனந்தமா நினைச்சுட்டு இருந்தார். சரி. தவம் அழிஞ்சா மனம் வந்துடும் இல்ல. ஆமா. மனம் கேது என்ன அப்ப சந்தோஷமா இருக்கு என்ன கேட்டு. அப்ப அது பதில் சொல்ற மாதிரி இந்த பாட்டு. கேக்குறியே இத்தரியன் எனக்கு தெரியல. இருந்து அசிக்கிறியா இருந்து சந்தோஷப்படுறியே என்ன நீ கேக்குறிய என்கின்றாய். என்னை விட்டு எப்பெல்லாம் வெளியே போறியோ மனுஷன் நீ போய் நான் தான் அப்ப காற்று அதிகம் போல காத்துல காத்தறியா தீபம் அசையாம அப்படியே இருக்கும்ல. அது போல நான் இருந்தேன். அப்ப கண்ட பரிசு என்ன சொல்லுவேன் நானு. அப்ப நீ பரிசு கிடைச்சது. அப்போ என்ன அதாவது மனசு சொல்லாரு என்னை விட்டு எப்போ ஒழிஞ்சு போறியோ நான் காற்றுலாம் தீபம் போல அசையாம இருக்கிறேன். அப்ப எனக்கு நல்ல பரிசு கிடைச்சது. அந்த பரிசு என்ன சொல்லுவேன்? என்ன பரிசுன்னா அண்டம் பகிரண்டம் அதே தோற்ற முடியாத பெருஞ்சோதி மலை. அண்டமரே தோன்றாத அளவுக்கு பெரிய ஜோதி பெருஞ்சோதி மலை பரணாத அனுபவத்துல தோன்றியது. பரணாத அனுபவத்துல தோன்றியது. பெருஞ்சோதி தெரிஞ்சு இல்லையா? பெரிய பெரிய பெருஞ்சோதி தெரிஞ்சு தோன்றியது. அண்ட பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி பெருஞ்சோதி தோன்றியது. அங்க அதன் நடுவே அது நடுப்புல ஒண்ணு தோன்றியது. இது அதான் மாற்றதையா பொன்னொழியோ. அதன் நடுவே தோன்றியதுதான் பொன்னொழி. பொன்னொழி. அப்புறம் அவ்வளிக்குள் பொன்னொழி ஆடும் வள்ளல் ஒளி. இப்பதான் தோன்றிருக்கீங்க. அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருள் ஒளியோ ஈததிசிக்கும் வகையே. இல்லைங்கயா இல்லைங்க. இல்லைங்க. இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டயக்ராம் போடுவோம். ஓகே, முதல்ல இருந்து வருவோம். இந்த ஜோதி எல்லாம் ஒரு நீல கலர்ல இல்லைங்க. பெருஞ்சோதி, அப்புறம் பொன் ஒளி, அப்புறம் அருள் ஒளி. சரியா? ஓகே. அதுக்கு நடுவுல 2-3 வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னாக்கா அதன் நடுவே.
ஓகேவா? அதாவது பெருஞ்சோதி நடுவே. சரியா? ஆமா ஆமா, அப்புறம் ஒளிக்குள். அது நடுவுதான். அப்ப நம்ம இத ஒரு டயக்ராமா போட்டோம்னாக்கா முதல்ல வந்து பெருஞ்சோதி அது என்ன வரணும்? ஒயிட் தான் வரணும். ரைட். அடுத்தது பார்டர் ஒயிட் ஃபுல்லா போடணும். பார்டர் போடுறீங்க ஃபுல்லா ஒயிட் ஆகுங்க. நில்லுங்க நில்லுங்க. ஃபுல்லா ஒயிட் ஆகணும் எங்க போய் ஓத்துக்குது வயிற்று புல்லு நில்லுங்க. இது இப்படிதான் ஆக்கணும். ஓகே, வெரி குட். அச்சா. ஓகே. நில்லு 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 நில்லு. ஓகே. இது வந்து பெருஞ்சோதி. வெரி குட். ஓகே. அடுத்து அதுக்குள்ள சென்டர்ல அந்த என்னது? எல்லோ எல்லோ சென்டர்ல சென்டர்ல எல்லோவா? எல்லோதான். ஓகே, குட். சரியா சென்டர் பண்ணுங்க. கொள்ளலாம். இல்ல 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 சென்டர் பண்றேன் இல்லைங்க. குட். இப்போ அதுக்குள்ள அதை சென்டர் பண்ணி உள்ள ரெட்டு போடுங்க. அதுக்குள்ள வந்து ரெட்டு. ஆமா. இது மக்களுக்கு தெரியுமா இது? மக்களுக்கு தெரியுமா அதுன்னா? ஆ? இல்ல 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 வருமா எதுவும் கேட்டேன். வரையா ஏன் வராது? சென்டர் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து வெள்ளை நேரா வெள்ளொலி எழுதுங்க, பேரொலி எழுதுங்க. இல்லைங்க. வெள்ளை நேர போட்டு இல்ல ஏரோ இங்க போடுவோம், இங்க போடுவோம் ஏரோ. இது என்ன? பெருஞ்சோதி. இதுதான் பெருஞ்சோதி. சரியா? ஆஹா. இது வந்து பெருஞ்சோதி. எல்லோ எல்லோ போடுங்க. பொன்னொளி. இது எல்லோ எல்லோ. எல்லோ. அருள் ஒளி வந்து ரெட். சரியா? ஓகே. அப்ப ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி. கரெக்ட். 1 2 இல்லை 1 2 3 ஜோதியுள் ஜோதியுள் தெரியல ஜோதி. தெரியல 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 தெரியல. என்ன தெரியல? நம்பர் நம்பர் தெரியலையா? தெரியல தெரியல தெரியல. நம்ம பிளாக்ல போடுங்க நம்பர். இல்லைங்க. 1 2 3 குட். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. சரியா? காட்சி உள்ள வரணும். காட்சி உள்ள போகணும். இது வந்து நம்ம எங்க பாக்கணும்னாக்கா புருவ மத்திக்குள்ள முதல்ல பேரொலிய பார்த்துட்டு அப்புறம் வந்து பொன்னொலிய பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ளுக்கு வந்து ஆடுறது. அதுதான் ஆடும்யா. ஐயா இந்த ரெட்டு தான் வந்து ஆடுறது. இதான் நடராஜர் நடராஜர் ஆடுறது அப்படின்னுவாங்களே அதா. அதேதான். ஆனா இதெல்லாம் எப்ப ஏற்படும்? எப்ப பன்னாகத்துல முதல் ஆரம்பம். இங்கயா இங்க பாருங்க. நீ என்னை விட்டு ஏகுதொரும் தானே. ஆமா. அதாவது உறைமனம் கடந்த பெருவெளி. உறைமனம் கடந்த பெருவெளி. அங்கதான் இந்த அனுபவமே ஏற்படுது. ஆமா. அந்த ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இந்த 3 ஜோதி. இதுதான் வந்து அந்த காலத்துல திருநூறு சந்தனம் குங்குமம் 3 வச்சாங்க. திருநீர் வந்து பட்டையா பெருசா வைப்பாங்க. அப்ப பேருளி. சரியாயா? ஆமா, பேருளி. அது அப்புறம் பொன்னுளி அதுக்குள்ள வந்து நடுவில் வைப்பாங்க. அது நடுப்புற குங்குமம் வைப்பாங்க. அது கோயில்ல கொடுக்கும்போது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. கோயில்ல 3 இருக்கையா திருநீரு குங்குமம் சந்தனம். அந்த இது கொடுக்கும்போது தீர்த்தம் கொடுக்கும்போது தருவாங்க. அந்த கோயில்ல அப்பெல்லாம் வந்து
கோயில சன்னியாசி ஒருத்தர் இருப்பான் எல்லா கோயிலையும். சன்னியாசிய நான் வந்து இதெல்லாம் விளக்கம் சொல்லலாம் கோயிலை கூப்பிட்டு. ம் இப்பதான் சன்னியாசி எவனும் இல்லை இப்போ, அதனால யாரும் தெரியுது. சன்னியாசி யாரும் இல்ல. இப்போ எந்த கோயிலும் கிடையாது, சார் வெளியே அமைச்சாங்க. யாரும் ஆடல. ஏன் இந்த பரநாதன்றது வந்து ஒரு அனுபவ நிலை தானே? அனுபவம் தான். மொத்த அனுபவ நிலை 9 இருக்கு தானே, அது கொஞ்சம் பாப்போமா? பரநாத பார்ப்போம். நிலைன்றது எங்க இருக்கு? அது என்ன பேஜ்? இல்ல 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 இல்ல, சொல்ல வேண்டாம், நான் எழுதி வச்சிருக்கேன், இல்லையா எடுக்கிறேன். 9 அனுபவ நிலைன்னு எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். விந்து 4 நாதம் 4 3 6. விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிக்ராந்தம். இதேதான். விந்து நாதம் 2, பரவிந்து 3, 4, விக்ராந்தம் 5, 6 சம்மேளனம், 7 சுத்தம், 8 அதிகம் போகுது. ஓகே, விந்துன்றது வந்து புருவ மத்தியில ஏற்படுற உணர்ச்சியா? ஆமா. ஒளியா? இடம் புருவமத்தி. புருவமத்தி. ஓகே. அங்க தோட்ட நாதம். அங்க தவம் படிக்கும் போது நாதம் கேக்குது. அப்ப அங்க வந்து ஒளி கிடைக்கும். சின்ன ஒரு ஒளி வருதாயா? பரவிந்துனா சின்ன ஒரு ஒளி. பரநாதம். ஓகே, பரநாதம் 10 விதமான ஒளி. 10 விதமான ஒளி. இது வந்து லைட்டான ஒளி, லைட்டான சத்தம். ஆமா. இது 10 விதமான சத்தம். அடுத்து பேரொளி. ஐயா நில்லுங்க, இங்க இந்த பாட்டுல நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த பாட்டு பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது அப்படின்னாக்கா, இந்த பரநாத நிலையில பெருஞ்சோதியை பார்த்துருவோமா? ஆமா ஆமா ஆமா. ஓ, திக்ராந்தம். பெருஞ்சோதி தான் திக்ராந்தம். ஆமா, பரநாதம் சவுண்டு. பேரொளி வந்தோடனே திக்ராந்தம் பேரொளி. ஓகே, இது வந்து பேரொளி. ஆமா, பேரொளி. அடுத்து அதிக்ராந்தம் பொன்னொளி. அதிக்ராந்தம் பொன்னொளி. அதாவது ஜோதியுள் ஜோதி அதிக்ராந்தம். அடுத்து சம்மேளனம். சம்மேளனம் அமுதமா? அமுதம். அடுத்து சுத்தம் உள்ளொளி. அதீதம் கலக்குறது. ஓ ஐயா, நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. விந்துன்றது ஒரு இடம், புருவமத்தி. அதுல வந்து தவம் பண்ணிட்டே இருக்கும்போது நாதம் கேக்குது. ஓகேவா? இந்த இடத்துல முத ஏறுற அனுபவம் வந்து அந்த அதான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆட்சி தடி. அந்த பாட்டி அப்ப கொஞ்சம் பாப்பியா? அந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன். இந்த விந்துன்றது வந்து புருவமத்தில ஏற்படுற ஒரு உணர்ச்சி. சரியா? புருவமத்தில ஒரு உணர்ச்சி அப்படியே இழுக்கிற மாதிரியோ, அப்படியே எறும்பு விடுற மாதிரியோ ஒரு உணர்ச்சி ஏற்படும். சரியா? அது அப்படியே கவனிச்சுட்டு இருக்கோம். அப்படியே கவனிச்சுட்டு இருக்கும் பொழுதே நாதம் கேக்குது, மன அடங்க லேசா முதல்ல மணி சத்தம் மாதிரி கேட்கும். சரியா? அப்புறம் அந்த ஆதம் அப்படியே கேட்டே இருக்கும் பொழுது அடுத்து பரவிந்துனா ஒரு ஒளி, வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் வந்து அதுக்கப்புறம் வந்து பரநாதமா மாறுது. பெரிய பெரிய சத்தம்லாம் கேக்குது. அந்த சத்தம்லாம் கேட்டுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பேரொளி தெரியும். திக்ராந்த வந்து பேரொளி தெரியுது. அந்த பேரொளி தெரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது அதுக்குள்ள தொடர்ந்து போறோம், அப்படியே தொடர்ந்து பயணிக்கிறோம். அப்ப என்னன்னாக்கா, இந்த பேரொளி தெரிஞ்சிச்சுனாக்கா பல்லு இழுத்து ஏமாந்துடக்கூடாது, இன்னும் இருக்கு. அதிக்ராந்தத்துக்கு போறோம். அதிக்ராந்தன்றது வந்து பொன்னொழிய பாக்குறோம். பொன்னொழிய பார்த்துட்ட பிறகு அங்க வந்து பொற்சபையில அமுதம் கிடைக்குது. அம்மையை கண்டேன், அவர்கள் கொண்டேன், அமுதம் உண்டேன். அமுதம் சாப்பிட்ட பிறகு சுத்தம் இது அருளொளி பாக்குறோம். இந்த அருளொளி நடராஜ சந்நிதி. அருளதி நடராஜ சந்நிதி பார்த்துட்டு அதீதம் கலந்துட்டோம். அவரு வந்து நம்ம போட்டு கலந்துட்டாரு. சரியா?
நான் பெற்ற பேரு சாமியாரியார். இதுதான் வந்து அதீதம்னாக்கா கலக்கிறது. கலக்கிறது. சித்தி சித்தி நிலை. சித்தி சித்தி. நிலை. முத்தி வந்து இங்க ஏற்படுதாயா? எங்க? பேருளை. பேருளில முத்தி ஏற்படுது. சித்தி ஆமா வந்து கடைசியில கலக்கிறது தான் சித்தி. ஆமா. மேல் நவநிலை என்பது அனுபவ மார்க்கம். இது முழுக்க முழுக்கையா உட்காந்து தவம் பண்ணாதையா வரும்? கவனா வரும். எல்லாம் ஜீவகாரண்யம் மட்டும் பண்ணா வருமா? வரவே வராது. சான்ஸே இல்லை. ஏன்னா இது எல்லாமே கடந்து மனதை கடந்து போறதையா? ஆமா ஆமா. சான்ஸ் தான் சான்ஸ் கிடையாது. ஜீவகாரண்யம் வந்து மனதில இருந்தா செஞ்சாகணும், வெளியில தான் செய்யணும் அப்படின்றீங்களா? வெளிப்படுறோம். மனசு வந்து அதுல ஜீவனத்துல மனம் இழகும். மனம் இழகும், அதை அடக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்றீங்களா? ஆமா அதேதான். ஜீவ காருண்யத்தினால மனம் இழகுது. ஏன் அந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன். இல்ல இல்ல அது கொஞ்சம் பாத்துருவோம். என்ன தவத்தை பத்தி பேசுறதுனால அந்த பாட்டு கண்டிப்பா பாக்க. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆட்சி தேடி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன். 2211. அக்கச்சி அக்கச்சி அக்கச்சி. ஓகே. இந்த இந்த பாட்டியா நான் முத இருக்கும்போது வானத்துல ஏதோ மயில் ஆடிட்டு இருக்குன்னு எனக்கு அப்புறம் யோசிக்கிறேன், வானத்துல எப்படி மயில் ஆடும்? வானத்துல மயில் பறக்கும். ஐயோ ஒரே எழுதினவங்கள ஐயா ஒரு நாள் உட்காந்து மானத்தை பார்த்துட்டாரு. சரி. மேகம் வந்து மயில் மாதிரி தெரிஞ்சது. ஓ மேகம், அந்த மேகத்துல பல ரூபங்கள் தெரியுமேயா? அதான் அதேதான். மயில் மாதிரி தெரிஞ்சது. சரி. பார்த்தே உட்கார்ந்தாரு. சரி. கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே ஃபீல் மாதிரி ஆயிடுச்சு. அதான் எழுதுறாரு. மயிலாட கண்டேன், மயில் ஃபீல் ஆச்சுன்னு அதான் எழுதியிருக்காரு. ஒரே எழுதியிருக்காங்க. ஆமா. சரி. வானத்தின் மீது மயில், ஐயா அது வந்து மயில் ரூபத்தை கண்டேன்னு எழுதணும், மயில் ஆட கண்டேன்னு எழுதக்கூடாது. அது ஆடுறது எப்படி எப்படி காக்கணும்? விரிச்சு ஆடுற மாதிரி இருந்திருக்கோ மயில் அப்படி. சரி சொல்லுங்க, இது என்னது? வானம்னா என்ன? பூர்வமதி. தலை ஆகாயமா? தலை ஆகாயம், வானம் பூர்வமதி. கால் மண்ணு, வயிறு தண்ணி, நெஞ்சி நெருப்பு, கழுத்து காத்து, தலை ஆகாயம். அப்ப வானம்னாக்கா தலை. தலை பூர்வமதி. மயில் வந்து எப்படி இருக்கும்? தொகை வச்சாருனாக்கா சிலுக்கும். கண்ணு இருக்கும். ஆமா. கண்ணு ஒரு கண்ண மேல இருக்கும் இல்லையா? இல்லைங்க, அதையும் பாத்துருவோம். கலரை போடுங்க. கலர் டல்லா இருக்கு. இல்லைங்க சாமி. விரிக்குதியே. விரிக்கும் பாருங்க. இப்ப விரிக்கும் பாருங்க. பாத்தீங்களா? இல்லைங்க சாமி. சிலுக்குது அப்படி. கண்ணா இருக்கு. கலர் இருக்கு. என்ன எட்டது பக்கம் தெரியுது? தெரியலையா? கலர் தெரியல. மயில் கண்ணு கலர் தான் தெரியுது. மயில் தோலை நல்லா ப்ளூவா நல்லா இருக்கு. இது பச்சையா இருக்கியா? ஏன்னு தெரியல. சிலுக்குது, கண்ணா இருக்கு. அப்படியே சிலுக்குதியா? அதான் மயில் சிலுக்கு. அதான் ஆடுறது. டான்ஸ் ஆடுறது. இப்படிதான் ஆடுறது. சிலுக்கு அதான் ஆடுறது. குடும்பத்தை ஆசைது இல்ல. அதான் மயில் ஆடக்கணும் இருக்காரு. இல்ல ஒரு வாட்டி சிலுக்குது. எப்படி சிலுக்குதுன்னு பார்ப்போம். சிலுக்குச்சு அப்படி ஒரு மாதிரி. இல்லைங்க
இது மாதிரி சிலுக்குது அப்படியே. ஆமா. ஓகே. இந்த சிலுக்குறதுக்கும் புருவ மத்தியில ஏற்படுற இந்த உணர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்கா? சிலுக்குமா? சம்பளம் அது மாதிரி இருக்கும். அப்ப வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னாக்கா என்ன சொல்ல வர்றாரு? புருவ மத்தியில ஒரு அசையை பார்த்தேன்னு அர்த்தம். புருவ மத்தியில அந்த அசைற மாதிரி சிலுக்குற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு ஆமா. சொல்ல அப்ப வர்றாரா? அப்ப அதே போது நாதம் கேட்டது, அதான் மயில் குயிலாச்சு. அப்ப அந்த 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 புருவ மத்தியில அந்த உணர்ச்சி ஏற்படுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு, மனம் அடங்குது. மனம் அடங்க மாநாடு அடங்க 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 நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அப்ப வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆட்சி தேடி. அப்ப என்ன பண்ணணும்னாக்கயா, நம்ம தவம் செய்யறோம்ல, புருவமத்தில அந்த உணர்ச்சி ஏற்படுது, அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் போக அவ்வளவுதான். போக அந்த உணர்ச்சி கலைஞ்சு, உணர்ச்சியில இருந்து அந்த 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 சத்தம் கேட்கும்போது அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமா. சத்தத்துல கவனம் வைக்கணும். இதான் தவம் செய்யற முறை. அப்படியா? ஆமா. அப்படி ஆமா. சொல்லலாமா? ஆமா. அதேதான். ஆஹ் இப்போ வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆட்சி தேடி. அந்த பாட்டுக்கு அர்த்தம் வேற இதுதான். அக்கச்சி படாது, வேற அக்கச்சின்னு அர்த்தம். அக்கன்னா அக்கச்சி. அக்க 3 புள்ளி. அக்க 3 அக்கு புள்ளி தானே? தான் ஆச்சு. அக்க 3 புள்ளி தான் எழுத்து. அக்கு. 2 கண்ணு மேல கண்ணு வச்சு, அதான் 3 கண்ணு தான் அக்கு. இதுதான் அக்கச்சி. அதான் அச்சு. அதுதான் அச்சி. சரி, அச்சாணி மாதிரி நம்ம உடம்பு அச்சு தான். அச்சாணி இல்லாத வண்டி துச்சானும் ஓடாதுன்னு வைங்களே. அதான் அதான் இதான் ஆயுத, இதான் ஆயுத எழுத்து. இதான் ஆயுதம் நமக்கு. இதுதான் பிறப்புழைக்கும் ஆயுதமா? இதான் ஆயுதம். ஆயுத எழுத்து. அக்கு. அக்கு. ஓகேயா? சரியா? ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இல்லைங்க, 19வது பாடல்ல இருந்து எங்கெங்கயோ போய் தவம் கவம் எல்லாம் பார்த்துட்டு அக்கச்சி வரைக்கும் போயாச்சு. ரைட், போறோம். சொல்லுங்க. இது சம்மரி கொடுத்துருங்க. அப்படி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களை தான்பா சொல்றாரு. நம்ம மேல இறக்கம் வச்சு நம்ம வழிகாட்டு, நல்ல வழி காட்டுறதுக்காக வந்து பெருமாள் வந்து உங்களுக்கு சொல்றாரு. உங்களை தாண்டா சொல்றேன், உங்களுக்கு தாண்டா சொல்றேன். நான் யாருக்கோ சொல்றேன், உங்களை தான் கொடுதான் சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க, சன்மார்க்கு வாங்க. போன மனசு வச்சுட்டு வெக்கப்பட்டு போயிடாதீங்க. நான் என்ன கேட்பேன்னு பயப்படுறீங்களா? நீயே உங்ககிட்ட ஒன்று நீயே பாப்பரு. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, ஒரு பேர் நான் வேணாம். நான் போய் தான் நினைக்காதீங்க, உண்மையதான் பேசுவேன். நான் பொய்யா நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. நான் சொல்றத கவனிங்க. ஏற்றில் எழுதி வச்சானே, எல்லாம் நடந்தது இல்லப்பா. மதம் சமயம் எல்லாம் நடந்தது இல்லை. எழுதி பிடித்த மதம் எழுதி வச்சது மொத்தம் பொய். பொய் வருது, பொய் பொய்யே பொய்யே. அதை வந்து பூந்துக்காதீங்க. அந்த நம்பிக்கை வச்சு அதை பல பண்ணி போவாதீங்க, பூந்துக்காதீங்க. சிவன் தான் பொருள். நான் வழியில பொருள் எதுன்னா காசு பணம், அது பொருள் இல்லை. பழைய பொருள் என்னன்னா சிவன் தான், அதான் பொருள். ஏன்னா கன்று அடிமன். கன்றுன்னு அர்த்தம் தானம் தவம் பண்றவன்ட்ட போய் எப்படி தவம் தெரிஞ்சு கன்று தெரிஞ்சுக்கோங்க. சரித்திரம் கடங்களாம் சேர்ந்த சிச்சவை சிச்ச குடும்பத்தில் நடத்த தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு சிச்சன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சித்தி எல்லா சித்தியும் இப்பயே சத்தியமா வந்துடும். எத்தனையோ சத்தியம் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்றாரு மக்களுக்கு. மக்கள் கேட்கணுமே, கேட்டு பழகணுமே. இல்லைங்க கொண்டாடுறீங்க. அதாவதுயா, இங்க பாருங்க ஸ்கிரீன்ல இந்த சித்தி வளாக வழிபாட்டுல இப்ப நம்ம இந்த பாட்டு பார்த்தோம்ல, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா, செறிந்து கண்டறிமீன் செறிந்து சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமீன். சிற்சபை நடத்தை தான் சொல்றாரே ஒழிஞ்சு இந்த சித்தி வளாக ஜோதி அப்படின்னு சொல்லல. சரியா? ஜோதி வழக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இந்த பாட்டு பாத்தீங்கன்னாக்கா இது தரப்படாத இந்த பாட்டு எல்லாம் எல்லா பாட்டுலயும் எல்லா பாட்டுலயும் ஜோதி வழக்கெல்லாம் சொல்லல. தியானம் தவம் தான் சொல்றாரு.
ஓகே. இது கொஞ்ச நாள் தான் சொன்னாரு, அதுல பர்மனண்டா இல்ல. இனி கொஞ்ச காலம் எல்லோரும் கொஞ்ச காலம்னு சொன்னது இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடி, அதுவும் தீப முன்னிலையில் தான் சொல்ல, தீபத்தின்னு சொல்லல. சொல்லல. வேநீர் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்றும் தொடக்கமுடைய 28 பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். சரியா? தெய்வம் இருந்துச்சுன்னா தீபம் அருணாக்கு மொத்தம் தவம். ம். தவத்துல இந்த தீபம்னா வெளியில் இந்த செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப இந்த தீபம் சொன்னா புதுமதி காமிச்சிருப்பாரு, புரிஞ்சுக்கணும். ம். இவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன் புருவமத்தினாக்கா? அதான் செய்ய முடியும். அனுபவம் அந்த அனுபவம் அங்கதான் இருக்கு. இல்ல அங்க தீபம் இருக்க. அதான் தீபம் அனுபவம், இந்த அனுபவம் அங்கதான் இருக்கு. இந்த அனுபவம் அங்கதான் இருக்கு. அனுபவம்லாம் அங்கதான் இருக்கு. இல்ல இல்ல, அதை புரிஞ்சுட்டு உள்ள ஒளியை பார்க்கறது முயற்சி பண்ணணும். பேரொழி, பொன்னொழி, உள்ள 3 ஒளி உள்ளதான் இருக்கு, பார்க்கணும். அது பார்த்துதான் ஐயா முயற்சி பண்ணாரு. புறத்துல எந்த ஒளியும் ஐயா வரல. ஒளி தர்மச்சாரில் மேடம் வச்சிருப்பாரு. அவர் வைக்கிற பாருங்க, அதை தெரிஞ்சவங்க. இப்ப இந்த பாடல பார்க்க சொல்லிருக்காரு. இந்த பாடல்ல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தவம் தான் இருக்கு. ஆமா, சரியா? முடிச்சுங்க. எல்லாரும் ஏமாந்து போகாம, இந்த ஜோதிஜன் ஏமாந்து போகாது. சிவவாக்கியத்தில் அது தான் சொல்ல உங்களுக்கு. சிவவாக்கியம் தெரிஞ்சார் சித்த சிவவாக்கியர் என்ன சொல்ல தெரியுமா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவாக்கியர் பாடுறாரு. ஜோதியத்தில் உள்ள 5 ஓடலாம் செத்து போனாங்கிறாரு. அதனால ஜோதியெல்லாம் வெளியே கிடையாது, உள்ளதான் அனுபவத்துல பார்க்கணும். அதான் ஐயா வழிமுறை சொல்றாரு. அதனால ஐயா புரிஞ்சுட்டு தினம் விடியா 4:30 மணிக்கு எழுந்து 4 பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லாரும் தவம் பண்ணுங்க. ஜோதியை உள்ள பாருங்க. ஜோதியை உள்ள பாருங்க, வெளியில வராது, வெளியே கிடைக்காது, இது தெரியாது. ஆனால் உள்ள பார்த்து அனுபவத்துக்கு கொண்டாருங்க. அதான் உள்ளாத்தின வழி. புறத்தில் இல்லை, இடத்துல தான். அதான் எல்லாரும் உள்ள சரத்துலேயே எல்லாரும் உள்ள ஒளியாக காணுங்கள். இதுதான் அவர் சொன்ன வரலாறும் லட்சியம் ஆசியமும் கூட. சரியா? நன்றி, நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. திருவர் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கம். ஐயா நன்றியா. மீண்டும் அடுத்த விசாரத்தில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. பார்வையாளர்களுக்கும் நன்றி. அரிமா செல்வம் நன்றி.